வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நமக்குன்னு ஒரு அதிர்ஷ்ட எண்கள், அதை நம்ம கைகளில் எழுதும் பொழுது நமக்கு பெரிய வெற்றிகளை தருது. அவ்வாறு அதிர்ஷ்ட எண்களை கைகளில் எழுதுவது என்பது எண்கணிதத்தினுடைய ஒரு பகுதி தான். அது பேர் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி என்று சொல்வார்கள். பொதுவாக உங்கள் ராசியினுடைய அதிர்ஷ்ட எண்ணை இடது அல்லது வலது கையின் உள்ளங்கையில் எழுதுவது. அது எப்போ எழுதணும்? குறிப்பாக வளர்பிறை நாட்களில் அல்லது உங்களுக்கு தேவைப்படும் நேரத்திலலாம் எழுதிக்கலாம். இப்போ நல்ல அதிர்ஷ்டத்தையும் பாசிட்டிவான எனர்ஜியையும் கொண்டு வரக்கூடியது இந்த நம்பர்கள். இது உங்களுடைய எண்ணங்களையும் விருப்பங்களையும் உங்களுடைய ஆற்றலையும் ஒரு குறிப்பிட்ட எண்கள் இணைக்க உதவுகிறது. அதனால் இதை அதிக நம்பிக்கையுடன் நாம் செய்யணும். அப்போ சில வல்லுநர்கள் கையில் எண்களை எழுதுவதை வெவ்வேறு விதமாக குறிப்பிடுறாங்க, அறிவுறுத்துகிறாங்க. இப்போ உதாரணத்திற்கு கைகளில் அதிர்ஷ்ட எண்களை எழுதக்கூடிய முறைகள். இப்போ நாம் எண்ணை தேர்வு செய்து கொள்ளணும். 1. 2வது எங்கு எழுதுவது, 3வது எப்படி எழுதுவது, 4வது எழுதும் முறை, 5வது எப்போதாவது எழுதுவது. இப்போ பாருங்கள், இந்த வீடியோவில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் 12 ராசிக்குரிய அதிர்ஷ்ட எண்களை தந்திருக்கிறேன். 12 ராசிக்குரிய அதிர்ஷ்ட எண்களை கொடுத்துருக்குறோம். இந்த அதிர்ஷ்ட எண்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய அளவில் உங்களைய கொண்டுட்டு போகும். இந்த புது வருடத்தில் உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் எழுதும் பொழுது எப்படின்னு கேட்டால் அதில் 4 இலக்கங்கள் நம்பர் கொடுத்துருக்குறேன். இதை இடது அல்லது வலது உள்ளங்கையில் அந்த எண்ணை நீங்கள் உள்ளங்கையில் எழுதணும். சில நேரங்களில் இடது கையில் எழுதுவது உள்ளுணர்வையும் வலது கையில் எழுதுவது வெளி உலக தொடர்புகளையும் அது குறிக்கும். உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கிறதோ அந்த பக்கத்தில் நீங்கள் எழுதலாம். இப்போ ஒரு சிலர் பச்சை அல்லது வேறு வண்ண மை, சில நேரங்களில் பச்சை நிற பேனாவில் மார்க்கர் பேனாவில் எழுதுவாங்க. அது நேர்மறை ஆற்றலையும் அதிகரிக்கும். எழுதக்கூடிய முறையில் எண்ணை தெளிவாகவும் கவனமாகவும் எழுதணும். சில நேரங்களில் எண்ணின் மீது சிறிய குறியீடுகளை வரைவதும் உண்டு. இது செல்வத்தையும் வெற்றியும் குறிக்கும். சரி, எப்போங்க எழுதுறது? உங்களுக்கு நம்பிக்கை தேவைப்படும் போது அல்லது ஒரு நல்ல தொடக்கத்திற்காக எழுதுவது நல்லது. அதனால் நீங்கள் எதை எப்படி உணர்கிறீர்கள் என்பது தான் முக்கியம். இது வெறும் நம்பிக்கை முறை, கட்டாயம் இல்லை. எண் அழிந்தால் கவலைப்பட தேவையில்லை, மீண்டும் எழுதலாம். இப்போ எண்ணை கைகளில் எழுதுவதோடு உங்கள் மொபைல் எண், வீட்டு எண் போன்றவற்றிலும் அதிர்ஷ்ட எண்களை பயன்படுத்துகிறதெல்லாம் இருக்குது. தொடர்ந்து பாருங்கள், வெற்றி உண்டாகும். மேச ராசிக்காரர்கள் 2167 என்கிற நம்பரை எழுதணும். ரிஷபராசிக்காரர்கள் 8631 என்கிற நம்பரை எழுதணும். மிதுன ராசிக்காரர்கள் 4627 என்கிற எண்ணை எழுதணும். கடகராசிக்காரர்கள் 2673 என்கிற எண்ணை எழுதணும். சிம்ம ராசிக்காரர்கள் 7230 என்கிற எண்ணை எழுதணும். கன்னிராசிக்காரர்கள் 8914 என்கிற எண்ணை எழுதணும். அதே போல் துலா ராசிக்காரர்கள் 7240 என்கிற எண்ணை எழுதணும். விருச்சிக ராசிக்காரர்கள் 0773 என்கிற எண்ணை எழுதணும். தனுசு ராசிக்காரர்கள் 8154 என்கிற எண்ணை எழுதணும். மகர ராசிக்காரர்கள் 9365 என்கிற எண்ணை எழுதணும். கும்பராசிக்காரர்கள் 2160 என்பதை எழுதணும். மீனராசிக்காரர்கள் 7843 என்கிற எண்ணை உள்ளத கையில் எழுதணும். இதையெல்லாம் நல்ல நேரம் பார்த்து குறித்து வைத்து கொண்டு செயல்பட்டால் இந்த ஆண்டு முழுவதும் வெற்றி உண்டாகும். முயற்சி செய்து பாருங்கள், வெற்றி உண்டு.